இனி என்னது ஓசரியா? பக்கத்தில் வாம்மா. ஏம்மா நகல முடியலையாம்மா? வலி எடுக்குதா? கண்ண முடி சாமியை கும்பிட பார்ப்போம். கருப்புசாமியை உங்கள் தாத்தாவாக நினச்சிக்கா. ஏன் உங்களை தாத்தாவாக நினைக்க சொன்னேன்? சின்ன கருப்புசாமி பெரிய கருப்புசாமி 2 சாமி வராங்களே, எங்கே இருக்காங்க? அவங்களாம் உங்களுக்கு சொந்தமா? பார்த்தியா, அதுதான் நான் கும்பிட சொன்னேன். காலைல வந்துட்டு வாங்க 2 ரூண்டு போல. நம்ம சொன்னால் எவன்டா கேட்குறேன்? மூன்று வருட காலமாக கொஞ்சம் பொருளாதாரத்தில் கடன் சிக்கல் வேதனைகள். இப்போ உன் பிள்ளைக்கு தெளிவான ஒரு வேலையை கொடுத்து அவனை நிலையாக வாழ வைக்கணும். அதானே? அவனை தெளிவாக வேலையை கொடுப்போமா கல்யாணத்தை முடிப்போமா? முதல்ல என்ன காரணம்? ரொம்ப வேலையை ட்ரிக் வைக்கிறேன். கொஞ்சம் பக்கத்தில் வா. இந்த கல்யாணத்தை இந்த ஐப்பசியில் வரக்கூடிய ஜாதகத்தில் நடக்கும். சொந்தக்காரங்களில் 2 இடத்துல பொண்ணு இருக்குது. அதில் உனக்கு சொந்தத்தில் வேணுமா? சொந்தமே வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கா. எட்டிய வழி உறவில் 2 பொண்ணு இருக்குது. ஜாதகம் வரும், பேச்சுவார்த்தை வரும். வெற்றியாக நடத்தித்தானே ஜெயிச்சுக்கா. அதை பற்றி அடுத்த உத்தரவில் நம்ம பேசுவோம்ப்பா. நல்லா சரி. கருப்பசாமிக்கு கால் வந்துட்டு வா மகளே. வா. தாயும் மகளுமா வாங்க. தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை. பக்கத்தில் வாங்க. அது யார் அந்த பையன்? கல்யாணம் முடிச்சாச்சா? எங்கே இருக்கான்? என்ன காரணம் நடந்தது? கால் வந்துட்டு வா. நீங்கள் நின்று ஆத்திரம் கொள்ளாதே ஞான பெண்ணே. திருமாங்கல்ய தோஷம் உடையவர்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம் முடித்த சில காலங்களுக்குள்ளே மாங்கல்யத்துக்கு பங்கு ஏற்படும். இதையெல்லாம் முதல்லையே உங்களுக்கு ஆராய்ச்சியோடு சொல்லதுக்கு ஒரு நபர் கிடைத்திருந்தால் இந்த வாழ்க்கை உனக்கு நீடித்திருக்கும். ஆனால் விதி உங்களை சொல்ல விடலை. அதுதான் காரணம். அதனால் தை மாதத்துக்கு பிறகு வேறு ஒரு திருப்பமான ஒரு நிம்மதியான வழி உனக்கு கிடைக்கும். சற்று பொறுமையாக இருந்து செயல்படுவோமாக. வேறு என்ன வேண்டும்? சொன்னால் வருத்தப்பட மாட்டிய. உங்கள் வீட்டு மனைக்குள்ளே போய் பார்த்தேன், புரியுதா? 3 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மண்டை ஓடு, சுடுகாட்டு சாம்பல் எல்லாத்தையும் ஓதி எழுதி உள்ளே ஒருத்தரை குடியிருக்க விடாத அளவுக்கு அக்னியாக உடம்பு எரியும். மனவேதனைகள் நடக்கும். தேவையில்லாத தரிசனங்கள் எல்லாம் கிடைக்கும். இதனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கே மனசில்லாத துயரத்தை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். இதையெல்லாம் மாற்றி தெளிவாக்கி தந்தால் போதுங்களா? 3 ஒரு 1 போல காலில் விட்டுவான். எந்த குறைபாடு இல்லாமல் பிறந்து உன்னை காப்பாற்றும். மனநிறைவாக இருப்பாயாக. வாழ்க மகளே. இருக்க வேண்டாம், இடத்த மாற்றுங்க. தீபாவளி கழிஞ்சு என்னை பாருங்கள். பார்த்த பிறகு நான் சொல்லக்கூடிய விளக்கத்தை கடைபிடிங்க. போய்ட்டோம். இல்லை, இன்னொரு 15 நாள் டைம் இருக்குது. முயற்சியே பண்ணாத. நான் பார்த்துக்கிறேன். கண்டுக்கிடாத. நிச்சயமாக. போய்ட்டாங்க. கருப்பசாமிக்கு வா. அப்போ நாங்களும் வந்துடட்டுமான்னு எல்லாரும் கேட்பீங்களா? யார் அது? என்ன கதையா? உனக்கு என்ன செய்யணும் அதை மட்டும் கேளு. என்ன செய்யணும் உனக்கு? காலில் வந்துட்டு வாங்க. மதியிருந்தும்
பிழை செய்த பிறவிக்கு பெருமை உண்டோ? உன் பையன் எங்கே இருக்கான்? என்ன செய்தான்? அவன் தகாத பாதையில் போய்கிட்டு இருக்கான். அதான் அந்த பாட்டை பாடினேன். பணமும் தரமாட்டான், நல்லா ஊற்றி அடைப்பான். காலில் வந்துட்டு வா. வா மகளே, ஓடியா. அவன் மனதை திருத்தி குடும்பத்தில் ஒன்றா சேர்த்து வாழ வச்சு தாரேன். இந்த அப்படி சிந்தாமல் வாங்கிக்கோ. அதில் உனக்கு வெற்றி கிடச்சிரும். போ. கர்மசாமிக்கு மகனை பற்றி கேட்டு வந்தது யார்? மகனை பற்றி. வாமா. எந்த ஊருமா? ராம்நாட்டில் காலண்டோ. எங்கே? தேவகோட்டை ராம்நாட் டிஸ்ட்ரிக்டாக வருது. தேவையில்லாம் வந்துடும். போமா தலை. காரைக்குடி தேவகோட்டை வேறு வழியில் வருது. புரியுதா? பொறுமையாக இருங்க. போங்க. யாருப்பா? எந்த ஊர்? வாங்க. மகனை பற்றி கேட்க வந்தீங்களா? வீடு வாசல் சம்பந்தமாக குழப்ப உடையவர்கள் வாங்க. 2வது உத்தரவில் இருக்குது. கால் வந்துட்டு வரலாம். யார்? குதிரைக்கு மேலே வாரீங்களே. நான் தான் வருவேன். நீங்கள் யார்? எந்த ஊருப்பா சாமி? ஐயனார் குதிரையில் இருக்காரா? உன் சொந்தமா? உனக்கு ஐயனார் எங்கே இருக்காரு? கிடையாது. முனியாண்டி சடவீரியன். அவன் சாமி தான் முதல்ல வந்திருக்கு. நீ காலில் வந்துட்டு வா. சும்மா இருக்கேப்பா. என்னடா போயிட்டு வந்தியா? கூப்பிடலாம். துறை விடு. ஏய், போகிற நிப்பாட்டியா? நீங்கள் பையங்க தம்பிகள் யாரும் ஃபோன் பேசுனா உடனே கட் பண்ணி தூர தூக்கிறீங்க. இன்னொரு காலம் வந்துட்டோப்பா நீ.